நோட்ல நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் நான் தந்துடுறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாவே போதும். இது எழுதணும்னு அவசியம் இல்லை, கவனிச்சா போதும், அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். இப்போ ஒவ்வொன்றும் இப்போ மேஜரா ஃப்ளூயிட்ல வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து ரெண்டு டாபிக்கா பார்ப்போம். ஸ்டாட்டிக்ஸ் வந்து, ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வந்து. அப் டு இது வரைக்கும் ஃப்ளூயிட், இதுக்கு மேல ஃபுல்லா ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல வரும், இதுக்கு கீழே ஃபுல்லா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல வரும். அதுக்கடுத்து இதோட அப்ளிகேஷன்ஸ் தான் டர்போமிஸ்ட்ரி. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு யூனிட் 3. இப்போ இன்னைக்கு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பாருங்க ஃபுல்லா டீடைல். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இப்போ ஃப்ளூயிட்னா என்னது? ஃப்ளூயிட் ஃப்ளூயிட் ஜென்ரலா உங்களுக்கு ஓகே என்ன ஐடியா? நார்மலா தப்பு வர ரைட். ஜென்ரலா ஃப்ளூயிட்ஸ்னா சாலிட்ஸ் ஃப்ளூயிட்ஸ்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஃப்ளூயிட்ஸ்னா என்னது? சாலிட். அதாவது பிசிக்கலா மேட்டர்ஸ்லாம் மூணா பிரிப்பாங்க: சாலிட், லிக்விட், கேசஸ். மூணு. ஓகே, இதுல சாலிட் தனியா இருக்கு, லிக்விடும் கேசஸும் சேர்ந்தது ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றோம். ஓகே, 3 மேட்டர் இருக்கு இந்த இந்த யூனிவர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் சாலிடு, அடுத்து லிக்விட், கேஸ். அடுத்த ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து நம்ம வந்து பிளாஸ்மா அது சொல்லுவோம். இப்ப நம்ம சாலிடு, லிக்விட், கேஸ் இதை ரெண்டா பிரிச்சுக்குவோம். இதுல வந்து சாலிடு வந்து என்டையரா எஸ்ஓஎம்ல படிப்போம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். சாலிடோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத எஸ்ஓஎம்ல படிப்போம். இது ரெண்டும் சேர்ந்ததான் ஃப்ளூயிட். நம்ம கேஸ் டைனமிக்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம இந்த இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் பத்தி படிப்போம். இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல. ஃப்ளூயிட்ஸோட ஜஸ்ட் இப்போ யாராவது வந்து ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, அதுக்கு ஒரு இதுதான் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ்க்கும் சாலிட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ளூயிட்ஸ் சாலிட்ஸ்? ஜஸ்ட் ஃப்ரீயா இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நார்மலா உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் எனக்கும் நர்வஸ், உங்களுக்கு நர்வஸ். சரி, ஓகே, எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃப்ளூயிட்ஸ்க்கும் சாலிடுக்கும் உள்ள difference. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன சாலிட் எலிமெண்ட் இருக்கு. எலிமெண்ட்னா ஒரு சாலிட் பீஸ். இது ஒரு சாலிட் எலிமெண்ட். இதுல நம்ம ஒரு ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். எஸ்ஓஎம்ல இப்ப கரண்டா எஸ்ஓஎம் டாபிக் போயிட்டு இருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸ். அது மாதிரி இதுல ஒரு ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஷியர்ஸ்க்கு டவு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். என்ன ஆகும்னா இந்த ஃப்ளூயிட் இதோட டிஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இந்த லைன் வந்து இப்படி மூவ் ஆகும். இது ஷியர் ஸ்ட்ரெயின்.
ஆக்சுவலா இது சாலிட்ல நடக்கும். இதே ஃப்ளூயிட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஃப்ளூயிட் எலிமெண்ட்ல ஒரு சியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா கண்டினியூஸ் டிஃபார்மேஷன். ஆக்சுவலா சாலிட்க்கும் ஃப்ளூயிட்க்கும் உள்ள வித்தியாசமே என்னன்னா, ஒரு சியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா சாலிட்ல ஜஸ்ட் சியர் டிஃபார்மேஷன் நடக்கும். சாலிட்ஸ்ல ஃப்ளூயிட்ஸ்ல சியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் நடக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன சியர் ஃபோர்ஸ் இருந்தா போதும், அந்த ஃப்ளூயிட் எலிமெண்ட் கண்டினியூஸா மூவ் ஆயிடும். இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஃப்ளூயிடுக்கும் சாலிட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இதுல வந்து டிஃபார்மேஷன் சொல்லுவோம். சிஎஸ்எஸ் கொடுத்தா டிஃபார்ம் ஆகும். அதுல டிஃபார்மேஷன் ரேட்னு சொல்லுவோம். எந்த டிஃபார்மேஷன் ரேட்னா அந்த டிஃபார்ம் எவ்வளவு வேகத்துல நடக்குது. டிஃபார்மேஷன் ரேட் ஃப்ளூயிட்ஸ்ல சின்ன லிட்டில் சியர் ஃபோர்ஸ் இருந்தாவே கண்டினியூஸ் டிஃபார்மேஷன் நடக்கும். இங்க டிஃபார்ம் ஆகும், அங்க கண்டினியூஸா டிஃபார்ம் ஆயிடும். அதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இது எல்லாமே நோட்ஸ்ல இருக்கும், உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல இருக்கும். அதை ரீட் பண்ணுங்க. சாலிட் இதுல இருந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் கேட்குது. ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ன, சாலிட் இது பேசிக் கொஸ்டின். அப்புறம் ஜென்ரலா ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஃப்ளோ நேச்சரிங் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ஃப்ளோ ஆகும். அதுதான் ஃப்ளூயிட்ஸ். இப்போ லிக்விடு ஃப்ளோ ஆகும். தண்ணி குடிக்கிற தண்ணி ஃப்ளோ ஆகும். சின்ன சியர் ஃபோர்ஸ் இருந்தாவே மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. அதே மாதிரி கேஸும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். சாலிட்ஸ்ல அப்படி இல்லை. நீங்க சியர் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபார்ம் ஆகும். அது சியர் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா அகைன் ஒரிஜினல் பொசிஷன் இருக்கும் வித்தின் த எலாஸ்டிக். இதான் அந்த கண்டினியூஸ் டிஃபார்மேஷனுக்கும் ரேட் ஆஃப் இது கண்டினியூஸ் டிஃபார்ம் ஆகும். இது வந்து ஜஸ்ட் டிஃபார்ம் மட்டும்தான். ஹுக்ஸ் லாலாம் படிச்சிருக்கீங்க. எஸ்ஓஎம் ஹுக்ஸ் லா சொல்றீங்களா? ஹுக்ஸ்ல என்னது? எஸ்ஓஎம்ல ஹுக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ஹுக்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள நீங்க ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரெயின். இங்க எப்படி ஹுக்ஸ் லாவோ அங்க ஒரு லா இருக்கு ஃப்ளூயிட்ஸ்க்கு. அது என்னலானா நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி சொல்லுவாங்க. அங்க இங்க எப்படி ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்றோம் வித்தின் எலாஸ்டிக். அங்க வந்து shear stress டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் shear strain. ஜஸ்ட் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ரேட். ஜஸ்ட் அந்த டிஃபார்மேஷன் வந்து எவ்வளவு வேகத்துல நடக்குது. இங்க டிஃபார்ம் ஆகும், இங்க வேகத்தை பத்தி பேச மாட்டோம். ஏன்னா இது டிஃபார்ம் வந்து ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும், மூவ் ஆகாது. சாலிட்ஸ்ல ஃப்ளூயிட்ஸ்ல டிஃபார்மேஷன் ரேட் தான் பேசுவோம். டிஃபார்மேஷன் ரேட்னா அதோட டிஃபார்ம் எவ்வளவு வேகத்துல நடக்குது. சியர் ஃபோர்ஸ் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். சியர் ஃபோர்ஸ் கம்மியா கொடுத்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ரேட் கம்மியா இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸ் லா. ஜஸ்ட் இது சாலிட்ஸ்க்கும் ஃப்ளூயிட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். என்டையரா ஃப்ளூயிட்ஸை பத்தி படிக்கிறது லிக்விட். எஸ்ஓஎம்ல நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல பாக்குறது ஃபுல்லா லிக்விட். கம்ப்ரஸபிள், இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிடு, கம்ப்ரஸபிள், இது எல்லாத்தையும் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து இப்ப ஃப்ளூயிட்ஸை பத்தி ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ்